இந்த டிஏ உயர்வு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. பென்ஷன் ட்ரஸ்ட்ல ரூல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது சம்பந்தமாக நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? அதாவது பென்ஷன் ட்ரஸ்ட் ரூல்ல வந்து 20A ஒரு ரூல் இருக்குது. இந்த ரூல் படி வந்து நாங்க அரசாங்கத்துக்கு தான் டிஏவை நிர்ணயம் செய்வதற்கான உரிமை இருக்குது. அந்த ரூல்ஸ் வந்து அந்த ரூல்ல அப்படி இருக்குது. அதனால அந்த ரூல்ல இருக்கிற அடிப்படையில நாங்க தான் முடிவு பண்ணுவோம். அரசாங்கம் தான் முடிவு பண்ணுவோம். இதை வந்து நீங்க கேட்க முடியாதுன்னு தான் அவங்களுடைய வாதம். கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ரூல்ல என்ன இருக்குது, அரசாங்கம் டிஏ உயர்வு சம்பந்தமாக நிர்ணயம் செய்த தொகையை கொடுக்கணும். நிர்ணயம் செய்து விட்டு அதுல இருந்து நாமினலா ஒரு டிஏ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுல இருக்குது. கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அரசாங்கம் ஒரு முறை டிஏவை நிர்ணயம் பண்ணிருது. நிர்ணயம் பண்றதுங்கிறது ஒரு ஜிஓ போடுறான், இத்தனை பர்சன்டேஜ் உயர்ந்து இருக்குது அப்படின்னு ஒரு ஜிஓ போட்டு அரசாங்கம் நிர்ணயம் செஞ்ச பிறகு, அதனால அரசாங்கம் என்ன நிர்ணயம் செஞ்சிருக்கோ டிஏவை ஏற்கனவே என்ன டிஏ ஒரு உயர்த்து ஜிஓ போடுறாங்க இல்லையா, அந்த ஜிஓ அடிப்படையில் தான் கொடுக்கணுமோ தவிர நீ இதை சொல்றதெல்லாம் புதுசா தான் ஒண்ணு சொல்லக்கூடாது. புதுசா சொல்லி டிஏவை மறுப்பது என்பது தப்பு. அதனால ஏற்கனவே அரசாங்கம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய டிஏ அடிப்படையில் இந்த தொழிலாளிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த ரூலையே அரசாங்கம் தப்பா பயன்படுத்துது. இந்த ரூலையே தப்பா பயன்படுத்தி தொழிலாளர்களுடைய உரிமைகளை மறுப்பதற்கான ஏற்பாடு என்பது இருக்குது. அதனால அது கூடாது. நீ அரசாங்கம் டிஏவை டிட்டர்மைன் பண்ணிருது. டிட்டர்மைன் பண்ணி தான் நீ ஜிஓவே போடுற. டிட்டர்மைன் பண்ணி ஜிஓ போட்ட பிறகு திருப்பி அதுல இன்னொரு ஆர்டர் அப்படின்னு அதுவும் தெளிவாக தீர்ப்பு என்பது நீங்க சொல்றத பார்த்தா சர்வீஸில் உள்ள தொழிலாளிகளுக்கு என்ன டிஏ வருமோ அதே மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு முறை உயர்த்தி கொடுத்துட்டே இருக்கும். சர்வீஸ்ல உள்ளவங்க பிரச்சனையே கிடையாது. அதாவது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் படி பேரு பணவீக்கத்துக்கு ஏத்த மாதிரி அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, நம்ம சர்வீஸ்ல உள்ள தொழிலாளிக்கு எல்லாருக்கும் என்ன டிஏ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஜிஓ வெளியிடுறாங்க. ஆமா, அது மத்திய அரசாங்கம் சொல்லுது, அதே மாதிரி மாநில அரசாங்கம் சொல்லுது இல்ல. அப்படி நிர்ணயம் செய்யப்பட்ட இந்த டிஏவை கொடுத்தாகணும். இதுல போய் மறு நிர்ணயத்துக்கெல்லாம் இடமே கிடையாது. நான் இஷ்டப்படி ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இது பணவீக்கத்தை ஈடுகட்டுவதற்காகத்தான் கொடுக்கக்கூடிய தொகை. அதனால இதை நீங்க கொடுத்துதான் ஆகணும். கொடுக்கறது தவிர வேற வழி இல்லை அப்படின்னு அதுலயும் தெளிவா அது கட்டாயமாக இதை கொடுக்கறத தவிர அவங்களுக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ ஏற்கனவே உள்ள கேஸ்ல இதைத்தானே சொன்ன, திருப்பி திருப்பி அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிற. ரிவிஷன் பெட்டிஷன்ல அதையா சொல்ற அப்படின்னு சொல்லி அதை நிராகரிச்சுட்டாங்க.